பத்திரிகை அன்பர்களே, பண்பான நண்பர்களே, கிசு கிசு எழுதுகிற பேனா மன்னர்களே, சொல்லட்டுமா என் கதைய சூடாக கேளுங்க. சொல்லுங்கண்ணே. நான் சின்ன பையன் ஆனாலும் கெட்டிக்கார ஆளுங்க. உள்ளதா சொல்ல போற உங்க கிட்ட உத்தம இல்ல நான் ஒத்துக்கிட்ட. தங்கைய எண்ணித்தான் கண்ணீர் விட்ட, சின்ன பூவாடாவே தண்ணீர் விட்ட. எங்க தாயும் தந்தையுமா ரெண்டு குருவி இருந்துச்சு, ஒண்ணு பறந்து போயிடுச்சு, இன்னும் ஒண்ணு இறந்து போயிடுச்சு. நான் தனியான ஏலக்கரையில தான் ஏலம் விட்டு பார்த்தேங்க, ஏராளமா சேர்த்தேங்க. ஊரால் கல்யாணத்தில முயத போனேங்க, பொய் எழுதி வச்சேங்க. ஏலக்கடையில தான் ஏலம் விட்டு பார்த்தேங்க, ஏராளமா சேர்த்தேங்க. ஊரால் கல்யாணத்தில முயத போனேங்க, பொய் எழுதி வச்சேங்க. கோயில் பிள்ளையார கூட்டாக சேர்த்தேங்க, காச உண்டியலில் கணக்காக போட்டேங்க. சாமி சத்தியமா இந்த பூமி சத்தியமா, இங்க காந்தி போல மனுஷன் யாரும் வாழ முடியுமா? இங்க காந்தி போல மனுஷன் யாரும் வாழ முடியுமா? உள்ளத சொல்ல போறவங்க கிட்ட ஒத்தனை இல்ல நான் ஒத்துக்கிட்ட. தங்கைய எண்ணித்தான் தண்ணீர் விட்ட, சின்ன பூவாடாவே தண்ணீர் விட்ட. சமுதாயம் ஏழைகளை பார்க்கலே, என்னானுதான் கேட்கலே. பசிச்சா சோறில்ல, படுத்தாக்க பாயில்ல, கேட்டா தரமாட்ட, எடுத்தாக்க தப்பில்லை. நானும் கேட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அது 5ஆம் நம்பர் சன்னதி தெரு திருவல்லிக்கேணி. அது 5ஆம் நம்பர் சன்னதி தெரு திருவல்லிக்கேணி. உள்ளத சொல்லி புட்ட உங்க கிட்ட உத்தம இல்ல நான் ஒத்துக்கிட்ட. தங்கைய எண்ணித்தான் தண்ணீர் விட்ட, சின்ன பூவாடாவே தண்ணீர் விட்ட. ஒரு காரணம் இருக்கு, அது 5ஆம் நம்பர் சன்னதி தெரு திருவல்லிக்கேணி. அது 5ஆம் நம்பர் சன்னதி